ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெலினா கிச்சன். இன்றைக்கி நம்ம மெலினா கிச்சனில் வெளியில் ரொம்ப கிறிஸ்பியாகவும் உள்ளே ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கிற ஈவினிங் ஸ்நாக்ஸ், அதாவது வாழைப்பூ வடை எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் மெலினா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நம்ம கடலைப்பருப்பை ஊற வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் கடலைப்பருப்பை எடுத்திருக்கேன். தண்ணி ஊற்றி நல்லா 2-3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு எகெயின் பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு 3 to 4 hours நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வாழைப்பூ க்ளீன் பண்ணிடலாம். நான் ஆல்ரெடி மேலே உள்ள தோலெல்லாம் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். க்ளீன் பண்ணலாம். நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு சிங்கிள் பீஸை எடுத்து சொல்கிறேன். இப்படி எடுத்துட்டு அதில் ஒரு கண்ணாடி மாதிரி இருக்கிற இதுலையும் அதுக்கு சென்டர் பாயிண்டாக இருக்கிற அந்த நரம்பையும் எடுத்துடலாம். ரெண்டுமே நமக்கு தேவையில்லை. இது போல் எல்லாத்தையும் எடுத்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி தண்ணியில் போட்டுக்கோங்க. அதாவது மோர் கலந்த தண்ணியோ இல்லைனா கழனி தண்ணியிலையோ போட்டுக்கோங்க. எதுக்காக மோர் கலந்த தண்ணியில் போட சொல்கிறேன் அப்படின்னா கருகாமல் இருக்கும். அதுக்காக நீங்கள் அந்த தண்ணியில் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பருப்பு நல்லா ஊறிடுச்சு. அதை அரைச்சி ரெடி பண்ணிக்கலாம். நல்லா தண்ணியை வடித்ததுக்கப்புறமா பருப்பை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம். அது கூடவே 3 வரமிளகா, 3 to 4 பல்லு பூண்டு, அரை டீஸ்பூன் சோம்பு எல்லாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு, அதாவது ஒரு கொரகொரன்னு அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். கூடவே நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்க வாழைப்பூ, அது ஒரு மீடியம் சைஸ் ஆனியனை ஸ்மாலாக கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய், ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள், லாஸ்ட்டாக இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் இருந்து நமக்கு தேவையான அளவுக்கு உருண்டை சைஸ் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மாவை எடுத்துக்கிட்டு அதை ஒரு பால் மாதிரி எடுத்துட்டு உள்ளங்கையில் வச்சு நல்லா ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வடை ஷேப்புக்கு வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி வடை எல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ இதை எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துடலாம். இப்போ எண்ணெய் சூடானதும் ஒன்று ஒன்றா இதே போல் சேர்த்துக்கலாம். இது நல்ல கலர் சேஞ்ச் ஆகிற வரை, அதாவது மொறுன்னு வர அளவுக்கு 2 பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். வடை போட்ட உடனே கரண்டியில் போட்டு கிண்டிடாதீங்க, அப்புறம் வடை எல்லாம் உடஞ்சிரும். ஸோ கொஞ்சம் வேக விட்டு பொறுமையாக திருப்பி விடுங்க. இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்துடுச்சு, நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்திருக்கு. இதே போல் பேலன்ஸ் இருக்கிற எல்லா வடையும் திருப்பி போட்டுக்கலாம். பொறுமையாக இது போல் திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ சூப்பரான கிறிஸ்பியான வடை ரெடி ஆயிடுச்சு. இப்போ எண்ணெயை வடிச்சிட்டு நம்ம வடையை எடுத்துக்கலாம். வாழைப்பூ வடையை ஈவினிங் ஸ்நாக்ஸோட டீ குடிக்கும்போது வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். இதே போல் டிஃப்ரெண்ட் வெரைட்டிக்கு மெலினா கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.